விவாகரத்து கோரி நடிகர் விஜய் தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். சில காலம் பிரிந்திருந்த நிலையில் தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா அவர்களை தாவேக தலைவர் விஜய் திருமணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தங்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இருவருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி சங்கீதா தரப்பு நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக உடைய முதல் மாநாடு தொடக்கம், அதற்கு பிறகு முதலாம் ஆண்டு மாநாடு என்று 2 மாநாட்டு நிகழ்விலும் தாவேக தலைவர் விஜயுடைய மனைவியாக இருந்த சங்கீதா பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி சங்கீதா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சில காலமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முறைப்படி விவாகரத்து கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த சில வருடங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது சங்கீதா தரப்பில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய போது முதல் மாநாடு, கட்சி தொடக்க விழா என்ற 2 நிகழ்விலும் அவர் பங்கேற்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இருவருக்கும் இடையே ஏற்பட்டக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இந்த விவாகரத்து முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தற்போது இவர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மனுவானது சங்கீதா தரப்பில் முதல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் மனுதாரராக இருக்கிறார். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் தங்கள் திருமணத்தை முறித்து வைக்க விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 25/8/1999 ஆண்டு இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெற்றதாகவும் ராஜா முத்தையா திருமண மண்டபத்தில் எக்மோரில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மன்றத்தில் இந்த திருமணம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் லண்டனை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் அங்கு படித்திருக்கிறார். அதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு இங்கே குடிபெயர்ந்ததாகவும் பிரபல நடிகராக இருந்த விஜயை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி இருப்பதாகவும் அது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அந்த தனிநபர் தகவலை வெளியிட தற்போது அதனை தவிர்ப்பது நல்லது. இந்த நிலையில் இருவரும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்களா அல்லது சங்கீதா தரப்பில் மட்டும் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறாரா என்ற விவரம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். அதாவது ஏப்ரல் 2021 மனுதாரர் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது முறை தவறிய உறவில் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 11வது விஷயமாக ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் ஒரு திருமணத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவருடைய நிலைப்பாடு இருந்ததாகவும் அந்த மனு குறிப்பிட்டிருக்கிறது. மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன் என்ன காரணத்திற்காக சங்கீதா தற்போது விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்காங்க? இது ஒரு பரஸ்பர விவாகரத்து மனுவா இல்ல சங்கீதா தரப்புல மட்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்களா?
கண்டிப்பாக இந்த மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்படவில்லை. ஏற்கனவே கடந்த மாதமே தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட அதில் சில பிழைகள் இருந்ததால் அதை சரி செய்து மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அந்த பதிவுத்துறை தெரிவித்ததாகவும் தற்போது தெரிய வருகிறது. தற்போதைய பொறுத்த வரைக்கும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து பரஸ்பரம் விவாகரத்து கோரவில்லை. அதாவது சங்கீதா தான் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று தான் தற்போது மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிட்டதை பார்க்கும்போது கடந்த 2009ஆம் ஆண்டு தங்கள் இருவருக்குமே திருமணம் ஆகியுள்ளது. இவர் பிரிட்டனை சேர்ந்தவர். அதன் பிறகு குடும்பத்தை ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுடன் நல்ல ஒரு முறையாக அந்த குடும்பம் நடத்தி வந்த நிலையில்தான் பெயர் குறிப்பிடாமல் அந்த மனுவில் ஒரு நடிகையால் தான் தங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். அதாவது அந்த ஒரு நடிகை தங்களுடைய குடும்பத்திற்கு வந்த பிறகுதான் எங்களுக்குள்ளாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு துன்புறுத்தல்கள் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நடிகையுடன் சேர்ந்ததனால்தான் தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் கூட தான் பிறகு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றதாகவும் அதன் பிறகு திரும்ப வந்து இருவருக்குள்ளாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு தான் முறையாக தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதாக தன்னுடைய கணவர் விஜய் தெரிவித்த இருந்த போதும் கூட சில நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மீண்டும் அவர் அந்த நடிகையுடன் தொடர்ந்து நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதால் மீண்டும் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே மேற்கொண்டு தன்னால் இது போன்று அவருடன் வாழ விருப்பம் இல்லை என்பதால் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு தற்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது அந்த பிழை திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் புதிய மனு தாக்கல் செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான அந்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இப்ப வழக்கமா அண்மை காலங்கள்ல நடிகர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒத்த கருத்தோடு தான் இருவருக்கும் பரஸ்பர சம்மதம் அப்படின்னு தான் நீதிமன்றத்தை நாடிருக்காங்க. கண்டெஸ்ட் பண்ணி விவாகரத்து கோரின முறை கிடையாது. இப்போ சங்கீதா தரப்பில் என்ன நடந்ததோ அதை பதிவு செஞ்சு தனக்கு விவாகரத்து கேட்கறது அப்படின்றது வழக்கமான நிகழ்வா? இதை குடும்பநல நீதிமன்றம் எப்படி கருதும்? இது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸுக்குள்ள ஒரு எமோஷனல் ப்ரெஷர் பண்ணாரு, மென்டலாக என்னை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணாரு அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு சிதைந்தது, யார் காரணம் அப்படின்றத மறைமுகமாக அவங்க குறிப்பிடுறாங்க. இதை நீதிமன்றம் எப்படி கருதும்? விஜய் தரப்பில் இதுக்கு பதில் மனு எப்போது தாக்கல் செய்ய நடைமுறை இருக்கு? எவ்வளவு காலங்கள் அவகாசம் இருக்கு மதன்? கண்டிப்பாக ஏற்கனவே நடிகர் ஜிவி பிரகாஷ் அந்த விவாகரத்து வழக்கை பார்க்கும்போது கூட 2 பேருமே பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அப்போது 2 பேருக்குமே 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதாவது தங்களுடைய அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது தொடர்பாக முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்று வழங்கப்படும். அது 6 மாத கால அவகாசம். அதன் பிறகு மீண்டும் இருவரும் ஆஜராகி தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் 2 பேருக்கும் விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வரைக்கும் தற்போது சங்கீதா மட்டும்தான் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையுடன் தற்போது செங்கல்பட்டு அந்த குடும்ப நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கு தொடர்பாக விஜய் அவர் தரப்பிலிருந்து அவர் சொல்லும் இந்த சங்கீதா குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுப்பதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ இல்லை தனக்கு வந்து விவாகரத்து வழங்க வேண்டாம், தன் சேர்ந்து வாழ விருப்பம் உள்ளதாக அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் தான் மேற்கொண்டு தொடர்பான விசாரணை நடைபெறும். 2 பேரும் அழைத்து விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகு ஒருவேளை ஒரு கட்டத்தில் 2 பேருமே விவாகரத்து செய்து கொள்வதற்கான சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்களா என்று பார்த்த பிறகுதான் அந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கப்படும். தற்போது நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கானது எண்ணிடப்பட்டு விட்டதா, பட்டியல் வந்து விட்டதா என்பதான ஒரு தெளிவான ஒரு விவரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இது தொடர்பாக நடிகர் விஜய்க்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதன் பிறகு அவர் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்ட பிறகு சங்கீதா தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதா அல்லது வந்து அதை மறுப்பு தொடர்பாக விஜயோட நிலைப்பாட்டு தொடர்பாக அதை பொறுத்துதான் மேற்கொண்டு இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக இந்த 2 பேருமே பரஸ்பரம் விவாகரத்து மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் 6 மாத காலங்கள் 2 பேருக்கும் கால அவகாசம் வழங்கப்படும். அதன் பிறகு அதே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்றால் அதன் பிறகு அந்த விவாகரத்து வழங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு வழக்கை பார்க்கும்போது மனைவி மட்டுமே தற்போது விவாகரத்து கேட்டு இந்த நீதிமன்றத்தை
அணுகியுள்ளார். கணவருடைய அந்த நடிகர் விஜயுடைய அந்த அவருடைய நிலைப்பாடு இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதா, ஆமா உண்மையாக சொல்வது உண்மைதான், எனக்கும் வாழ விருப்பம் இல்லை என்று சொல்வாரா, அல்லது இது போல நடிகையுடன் தொடர்பு இருப்பது என்று கூறும் குற்றச்சாட்டுகள் முழுமையாக மறுத்து அதற்கு ஏற்றாற்போல் ஆதாரங்களை அவர் வாதங்களை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காண்பாரா என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த வழக்கு விசாரணை வந்த பிறகுதான் தெரிய வரும்.